Hi everyone, welcome to Good Reviews channel. நாம இன்னைக்கு சேட்டா சிங் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படம் தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்துல ஹீரோவும் அவரோட தங்கச்சியும் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இவங்களோட அம்மா அப்பா இறந்து போயிருந்தாங்க. அதனால இவங்கள அவங்களோட அத்தை தன்னோட பிள்ளைங்க மாதிரி வளர்க்குறாங்க. ஹீரோ ஒரு புக் ஸ்டால்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இவருக்கு தன்னோட தங்கச்சி எப்படியாவது நல்லா படிச்சு ஒரு போலீஸ் ஆபீசரா ஆகணுங்கிற ஆசையும் இருக்கு. ஹீரோவோட தங்கச்சியும் தன்னோட அண்ணன் ஆசையை நிறைவேற்றணும்னு நினைக்கிறாங்க. இதுக்கடையில ஹீரோவும் ஹீரோனியும் லவ் பண்ணவும் செய்யறாங்க. இந்த மாதிரி சமயத்துல ஹீரோவோட தங்கச்சி படிக்கிற ஸ்கூல் வாத்தியார் பொண்ணுங்க கிட்ட மிஸ்பிஹேவ் பண்றாரு. அது மட்டும் இல்லாம அந்த ஸ்கூல்ல உள்ள லேப்ல சில இலீகலான விஷயமும் நடக்குது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோவோட தங்கச்சி இந்த விஷயத்தெல்லாம் ஹீரோ கிட்ட சொல்றாங்க. அதே சமயத்துல அந்த ஸ்கூல்ல படிக்கிற சில பொண்ணுங்க தொடர்ந்து சூசைட் அட்டென்ட் பண்ணி இறந்து போறாங்க. அதனால ஹீரோவும் ஹீரோவோட தங்கச்சியும் ஊர் தலைவர்கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லணும்னு போறாங்க. அப்பந்தான் இது எல்லாத்துக்கும் ஊர் தலைவரும் காரணம்னு இவங்களுக்கு தெரிய வருது. அதனால இவங்களை கொலை பண்ண ஊர் தலைவர் முடிவு பண்றாரு. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, இது எல்லாத்துக்கும் காரணமா இருந்தவங்களை ஹீரோ பழி வாங்கினாரா இல்லையா, இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பிளஸ், ஹீரோ தப்பு பண்ணவங்க எல்லாரையும் கொலை பண்ற சீன்லாம் ரத்தம் தெறிக்க தெறிக்க ரொம்ப பயங்கரமா இருக்கு. படத்தோட ஹீரோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா ரொம்ப சாதுவாகவும் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா ரொம்ப ஆக்ரோஷமாகவும் செம சூப்பரா நடிச்சிருக்காரு. படத்துல நடிச்ச எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த ரோலை நீட்டா பண்ணிருக்காங்க. இந்த படத்துல செகண்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுத்து முடிச்ச விதம் சூப்பரா இருக்கு. படத்துல ஹீரோவோட ஃபேமிலி ரிலேட்டடா வரக்கூடிய சீன்லாம் ஓரளவு சுவாரஸ்யமா இருக்கு. படத்தோட பிஜிஎம் த்ரில்லிங் சீன்ஸை சூப்பரா எலிவேட் பண்ணி காமிச்சிருக்கு. சினிமாட்டோகிராஃபி கலர்ஃபுல்லா இருக்கு. இந்த படத்தோட மைனஸ், படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோவா இருக்கு. படத்துல அடுத்தடுத்து நடக்கிற எல்லா சீனுமே நம்ம ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி தான் இருக்கு. படத்துல நிறைய எமோஷனல் சீன்ஸ் இருந்தும் அது எந்த இடத்துலயுமே நம்மளை எமோஷனலா கனெக்ட் பண்ண வைக்கல. படத்துல ஒரு லேடி போலீஸ் இந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ண வருவாங்க. பட் அவங்க ப்ராப்பரா இன்வெஸ்டிகேஷன் பண்ண மாதிரி படத்துல ஒரு சீன் கூட இல்ல. ஏதோ சும்மா மேலோட்டமா விசாரிச்ச மாதிரி தான் இருக்கு. படத்துல உள்ள ரிவெஞ்ச் பர்சன் அழுத்தமா இருந்த அளவுக்கு ரிவெஞ்சுக்கான ரீசனை அழுத்தமா கன்வே பண்ணல. படத்துல ட்விஸ்ட் சஸ்பென்ஸ் எதுவுமே இல்ல. படம் பிளாட்டா இருக்கு. படத்துல உள்ள ஒரு சீன்ல ஹீரோ ரொம்ப நாள் கழிச்சு யாருக்கும் தெரியாம அவரோட வீட்டுக்கு போய் ஒரு போட்டோவை எடுத்துட்டு வருவாரு. அது கூட தெரியாம ஹீரோவோட அத்தை வீட்டை திறந்து போட்டு தூங்கிட்டு இருப்பாங்க. அந்த சீன்லாம் கொஞ்சம் கூட நம்புற மாதிரி இல்ல. படத்துல வில்லன்களோட கேரக்டர் ரைட்டிங்லாம் ரொம்ப டம்மியா இருக்கு. இந்த படத்தை ஆசிஷ் குமார் டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல கன்வால்ஜித் சிங், ஜிப்ஜி, பல்ஜிந்தர் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமா கேட்டா, ஒரு ஆவரேஜான ரிவெஞ்ச் டிராமா மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படம் தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.